ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னோடய சேனல் நேம். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, ஆரி பேசிக் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நிறைய டைப் ஆஃப் ஸ்டிச் வந்து நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணி போட்டிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்லா புரியும். உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, நான் இன்றைக்கி வந்து எந்த கிளாஸும் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறது கிடையாது. இப்போது ஒரு ஆரி ப்ளவுஸ் நான் வந்து ஒன்று பண்ணேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்க்கலாமா? அந்த ஆரி ப்ளவுஸில் நான் என்ன மாதிரியான ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் இப்போ வந்து இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ எல்லோரும் என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு ஆரி ப்ளவுஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? இதுதான் வந்து பேக் நெக். இது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து புடையோ சாரீ இருக்கு இல்லையா, அந்த சாரியோடு சேர்ந்து வந்த ப்ளவுஸ் தான் இது. நாங்கள் அது தனியாக கட் பண்ணி அதில் வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து என்னுடைய ப்ளவுஸ் தான். ஸோ நான் வந்து இதில் ஆரி ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு மாடல் உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லையா, காமிக்கணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து இந்த ஆரி ப்ளவுஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு 3 லைன் வந்து நான் சரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடு வந்து ஒரு லைன் யூஸ் பண்ணியிருக்கேன். அது பக்கத்துலேயே வந்து ஸ்டோன் செயின் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இதில் வந்து கம்மு வந்து ஒட்டலை, க்ளூ ஒட்டணும்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்து க்ளூ ஒட்டாமல் டேரெக்டாகவே வந்து சரி த்ரெட்டை வச்சு நான் வந்து இந்த ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சிட்டேன். பிகினர்ஸ் நீங்களாக இருந்தால் என்ன பண்ணால் கம்மு ஒட்டிட்டு, அதாவது கம்முன்னா க்ளூ ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா பழகிட்ட பிறகு நீங்கள் டேரெக்டாகவே வந்து போடலாம். நான் வந்து சரியில் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ண, இந்த கிளாத்து என்ன கலரோ அதுக்கு ஏற்றப்போல் நீங்கள் வந்து நார்மல் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம பண்ண மிஸ்டேக்லாம் வந்து தெரியாது. அது பக்கத்தில் நான் என்ன பண்ணிக்கிறேன், மறுபடியும் ஒரு சுகர் பீடு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 mm பீடு வந்து 2 லைன் கொடுத்துருக்கேன். நடுவில் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த கிளிப் ஸ்டோன் இருக்குது இல்லையா, ஸ்கொயர் ஷேப் கிளிப் ஸ்டோனை வந்து ப்ளூ அப்ளை பண்ணி அதில் வந்து ஒட்டிட்ட பிறகு அதை சுற்றி 2 mm பீடில் வச்சு நான் இந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அங்கங்கே வந்து புட்டாஸ் வந்து நான் இதில் வந்து போட்டிருக்கேன். இந்த புட்டாஸ்லாம் வந்து எதுக்காக போடுறேன்னா, இப்போ நான் இந்த டிசைன் மட்டுமே நான் போட்டுட்டு இங்கே ப்ளைனாக விட்டால் நல்லா இருக்காரு இல்லையா, ஸோ அதுக்காக நான் வந்து சிம்பிளான புட்டாஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த புட்டாஸ்லேயே வந்து நிறைய டைப் இருக்குது. நம்மளுடைய வீடியோவில் வந்து நான் ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். அப்போ உங்களுக்கு வந்து அது ஈஸியாக புரியும். இந்த புட்டாஸ்லேயே வந்து நிறைய மாடலும் இருக்குது, டிசைனும் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சிம்பிளாக வேணும், அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், சிம்பிளான புட்டாஸ் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் அளவு எடுத்து நான் போட்டிருக்கேன். இந்த கிளிப் ஸ்டோன்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து அளவு நான் வந்து டேப்பில் வந்து அளவு எடுத்து அதுக்கேற்றப்பல நான் மார்க் பண்ணி இதை க்ளூ ஒட்டி இந்த கிளிப் ஸ்டோனில் நான் அதில் ஃபிட் பண்ணி நான் வந்து இந்த பேக் நெக் வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணும் போதும் இந்த புட்டாஸ்க்கெல்லாம் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், ஈவனாக இருக்கும். இது வந்து பேக் சைடு பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் சைடு காமிக்கிறேன். அதுவும் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம பேக் என்ன கொடுத்தனோ அதே போல் நான் ஃப்ரண்ட் சைடு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இதுவும் அதே போல் தான் 3 சரி த்ரெட் 3 லைன் கொடுத்துருக்கேன். சுகர் பீடு, செயின் ஸ்டிச், மறுபடியும் சுகர் பீடு, 2
லேயர் வந்து 4 mm பீடு. இது வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுக்காக 2 mm பீடு வந்து ஒரு பீடு விட்டு ஒரு பீடு கேப்பில் வந்து நான் வந்து இது ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து கிளிப் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட்டு சைடு, ஒன் சைடு வரும் இல்லையா, ரைட் சைடு. ஸோ அதுக்காக இந்த மாடலில் வந்து நான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வேணாம் அப்படி இருந்தாலும் நீங்கள் பேக் வரைக்கும் போட்டுட்டு ஸ்லீவ் மட்டும் போடலாம். ஸோ எனக்கு ஃப்ரண்ட்டும் வேணும்னால நான் வந்து இந்த ஃப்ரண்ட் சைடில் பேக்கில் என்ன பண்ணமோ அதே வந்து மாடலை வந்து நான் இதில் வந்து போட்டிருக்கேன். இதுலேயே பாருங்கள் புட்டாஸ் வந்து குட்டி குட்டியாக நான் வச்சுருக்கேன். தள்ளி தள்ளி அளவு எடுத்து நான் வந்து வச்சுருக்கேன். சிம்பிளாக வச்சுருக்கேன், நிறைய வைக்கல. இப்போ வந்து ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவ் டிசைன் பார்க்கும்போது அதுவும் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா ஸ்லீவ் டிசைன் தெரியுதா உங்களுக்கு? இதில் என்ன பண்ணியிருக்கேன், 3 லேயர் வந்து சரி எடுத்திருக்கேன். 1 லேயர் வந்து சுகர் பீட், ஸ்டோன் செயின், மறுபடியும் ஒரு சுகர் பீடு எடுத்து 2 லேயர் வந்து 4 mm பீடு இருக்கு இல்லையா, அதில் வந்து போட்டிருக்கேன். இதுலேயே வந்து அளவு எடுத்து கிளிப் ஸ்டோன் வந்து நான் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை சுற்றி 2 mm பீடு வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து சிம்பிளாக வேணும், ரொம்ப கிராண்டாக வேண்டாம். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஸ்லீவ்லேயே வந்து நான் வந்து டிசைன் எதுவும் போடாமல் நான் வந்து புட்டாஸ் வரைக்கும் அங்கங்கே 4 mm பீடு வரைக்கும் வச்சு இந்த ஸ்லீவ் மாடல் வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுவும் நம்ம வந்து இன்ச் டேப் இருக்கு இல்லையா, அதுக்கேற்றப்போல் அளவு எடுத்து இந்த கேப்பெல்லாம் வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு ஸ்லீவ். இதே ஸ்லீவ் போலே இன்னொரு ஸ்லீவாக இருக்குது பாருங்கள். இதுவும் அதே மெத்தட்லாம் யூஸ் பண்ணி நான் அழகாக போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து ஆரி ப்ளவுஸ். நீங்கள் ஆரி ஃபுல்லாக கற்றுக்கினீங்கன்னா இதே போல் ப்ளவுஸில் வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் பண்ணணும். உங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்து போட்டிருக்கேன். இல்லைனா நான் சிம்பிளாகவே தச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆரி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. நம்ம ஸ்டிச் மட்டும் கற்றுக்குறோம், அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.